வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடுச்சு. இப்ப யாரு பணம், பரிசு பொருட்கள் எது போனாலுமே சரி பறக்கும் படையினர் வந்து கைப்பற்றிடுவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த 2 நாள்ல மட்டுமே, இன்னைக்கு வரல டேட்டா, கடந்த 2 நாள்ல மட்டுமே 23 கோடி பணம் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி நிறைய பக்கம் பரிசு பொருட்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க பறக்கும் படையினர். திமுக, அதிமுக, தாவேகா நிறைய பேரோட பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு வேட்பாளரும் எவ்வளவு செலவு பண்ணணுங்கிறதையும் அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். ஒரு வேட்பாளர் 40 லட்சம் வரைக்கும் தான் செலவு பண்ண முடியும் அதிகபட்சமா. அதுல ஒரு டேட்டா என்னன்னா, எவ்வளவு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா. அதுல கிராமத்துக்கு தனியா, நகரத்துக்கு தனியாக பிரிச்சு போட்டுருக்காங்க. குறிப்பா வந்து நீ நகரத்துல இட்லி சாப்பிடணும்னு வச்சுக்கவேன், நம்ம ஒரு நபருக்கு இது வந்து 15 ரூபா, அதுக்குள்ளதான் நீ சாப்பிடணும். இட்லியா 2 இட்லி கூட. இது வந்து கிராமத்துல. நகரத்துலன்னு வச்சுக்கவேன் 22 ரூபா. இதே பொங்கல்னா ஒரு கப்பு நகரத்துல 70 ரூபா, கிராமத்துல 45 ரூபா. இந்த பட்டியலை போட்டு தான் சாப்பிடுவாங்க வேட்பாளர். கேஸ் அடுப்பு இல்லாத நேரத்துலயும் இதுதானா? எல்லா நேரத்திலும் இதுதான். இதுல சோளாபூரி, பேப்பர் ரோஸ்ட் மசாலா, பேப்பர் ரோஸ்ட், கீ ரோஸ்ட், ஆனியன் ரோஸ்ட் வரைக்கும் போட்டுருக்காங்கப்பா. அதுல என்னங்க மெனு இப்படி போட்டிருக்காங்க? ஆமா, ஊத்தாப்பம்லாம் எவ்வளவு தெரியுமா? சோளாபூரி எல்லாம் என்ன முக்கி எடுத்து தருவாங்க, அதை சாப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா? சோளாபூரி நகரத்துல 100 ரூபா, கிராமத்துல 55 ரூபா. கிராமத்துல முதல்ல கிடைக்குமா? சரி, போட்டிருக்காங்க. நார்த்துக்கும் சேர்த்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களாம். ஒரு வேட்பாளர் ஒரு சாப்பாட்டு கூட இவ்வளவுதான் செலவு போனா நான் கண்காணிப்போம்லாம் சொல்றாங்க. பட் அவ்வளவு தூரம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இன்னொன்னு 40 லட்சம் தான் செலவு பண்றாங்களா? போஸ்டருக்கு, அவங்க வாகனத்துக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த 40 லட்சம். அதுவும் தொகுதிக்கு ஏற்ற மாதிரி 28 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரையும் செலவு பண்ணலாம். பட் இப்படி சொல்லிட்டு இதுக்கு பார்வையாளர்கள் வேற போட்டிருக்காங்க. பொது பார்வையாளர்கள், காவல் பார்வையாளர்கள், அதே மாதிரி இந்த செலவின பார்வையாளர்களும் போடுவாங்க. இது போன தேர்தல் 2021 எடுத்து பார்த்தோம்னா மேற்கு வங்கத்துக்கு 122 பேர் போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு 118 பேர் போட்டிருக்காங்க. இந்த வாட்டி என்னன்னா, மேற்கு வங்கத்துக்கு 100 பேர், இங்க வந்து 151 பேர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய பணம் பட்டுவாடா நடக்கும், அதை தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்டா இறங்கி இருக்கதா தேர்தல் ஆணைய தரப்புல சொல்றாங்க. எல்லாம் முன்னாடியே போயிருச்சு. ஆமா, திமுக தரப்புல நெருக்கடி கொடுக்க பாக்குறாங்க. ஆனா நாங்க நேர்மையா தான் தேர்தலை எதிர்கொள்றோம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் நேர்மையா எதிர்கொள்றாங்களா? அதிமுக மத்தவங்க எதிர்கொள்ளலையா? அதிமுக என்டிஏல இருக்கும்போது நேர்மையா இல்லாம இருப்பாங்களா? அந்த லாஜிக்ல நீ வரியா? ஆமா, இதுல என்னன்னா, இந்த கோவையில மட்டுமே முக்கியமான மண்டலமா கோவை மண்டலம், கொங்கு பகுதி இருக்கு. அதுல கோவை மாவட்டத்துல மட்டுமே அவ்வளவு பரிசு பொருட்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டா குண்டா ஹாட் பாக்ஸ்ல ஆரம்பிச்சு கிரிக்கெட் கிட்டு வரையும் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பேட்டு, பேடு, ஹெல்மெட்டு எல்லாம் சேர்ந்து அதிமுகல இருந்து ஒரு கிரிக்கெட் கிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திமுகல பெரிய பெரிய அண்டாக்கள், உதயசூரியன் படம் போட்டது, அப்ப அதே மாதிரி வாட்சு, வால் கிளாக்குன்னு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இதெல்லாம் என்னன்னா கொடுத்துட்டாங்க முன்னாடியே, 15ஆம் தேதிக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. 15ஆம் தேதி தான் தேர்தல் தேதி அறிவிப்பாங்கன்னு சில வேட்பாளர்கள் கணிக்காம இருந்திருக்கிறாங்க போல. அவங்க எல்லாம் வாங்கி வச்சிருந்தது அப்படியே அவங்க இடங்கள்ல இருந்திருக்கு. இப்ப போய் தேர்தல் பறக்கும் படை அதெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஸ்டாலின், உதயநிதி படம் போட்ட நிறைய எவர் சில்வர் பாத்திரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிமுகலையும் அந்த வால் கிளாக்ல ஆரம்பிச்சு நிறைய இது பறிமுதல் பண்ணியிருக்காங்க. தாவேக்காலையும் வந்து எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் வந்து விஜய் படம் போட்டு ஒட்டி வச்சிருந்திருக்காங்க, அதையும் தூக்கியிருக்காங்க. பூஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா? அதை பறிமுதல் பண்ணலையா? அது சாப்பாடுங்கிறதெல்லாம் விட்டுட்டாங்களா? அதையும் தான் பறிமுதல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து விஜய் படத்தோட அருண்ராஜ், முன்னாள் IRS ஆபீசர் இருந்தார்ல, அவர் படம் போட்டு பூஸ்ட் பாட்டில் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்தது. பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பூஸ்ட் இஸ் a secret of அவர் பார்ட்டி எனர்ஜி. சரி, இந்த கோயம்புத்தூர் பத்தி பேசுறப்ப கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல இடங்களுக்கும் பொறுப்பாளரா போட்டிருக்காங்க திமுக செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அந்த கரூர் துயர சம்பவத்துக்காக CBI விசாரணை கூப்பிட்டு இருந்தாங்க. நேற்று டெல்லி போயிருந்தாரு. சுமார் 6 மணி நேரம் விசாரணை வந்து நடந்திருக்கு. என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு வெளிப்படையா நான் வந்து சொல்ல முடியாது. ஆனா கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லியிருக்கேன். அடுத்த முறை கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா இவரே தான் சொன்னாரு, எங்க கூப்பிட்டாலும் எந்த விசாரணை கூப்பிட்டாலும் ஆஜராக தயார்னு சொன்னதும் இவரு தான். இப்ப கூப்பிட்ட உடனே சொல்றதும் வந்து இவரு தான். எது கூப்பிட்டாங்கன்னு தெரியலன்னு சொன்னா கூட அங்க போய் ஆஜராகி பதில் சொல்லியிருக்காரு. கை கட்டிக்கிட்டே போனாரு வெளியே, அதுதான் என்னன்னு தெரியல. கார்ல உட்காந்து கை கட்டிக்கிட்டே இருந்தாரு. ஓகே, இங்க வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சாரு. திமுக
திமுக கூட்டணியில காம்ரேட்ஸ் டெய்லியும் போறதும் வரதுமா இருந்தாங்க. ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சிபிஐ மட்டும் நம்ம ஏற்கனவே 5 தொகுதி ஒதுக்குவோம் தான் திமுக முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அது சிபிஐ கிட்ட 5 தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுல ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம், சிபிஐ வந்து கையெழுத்து போடக்கூடாதுன்னு சிபிஎம் வந்து தடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா நீங்க 5 வாங்கிட்டீங்கன்னா எங்களுக்கும் 5ன்னு சொல்லிடுவாங்க, அதனால நீங்க கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பட் அதையும் தாண்டி இன்னைக்கு சிபிஐ நாங்கள் கையெழுத்து போட்டுறோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்னன்னா, வீரபாண்டியன் மாநில செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் போய் 6 கேட்டோம், 6ஆவது கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் முதல்வர் வந்து இல்லை 5 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு இது எல்லாத்தையும் விட பாஜகவை எதிர்க்கிற அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சண்முகம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சிபிஎம்ல எங்களுக்கு வந்து ஓகே, நாங்கள் வந்து கட்சியும் வளர்ச்சி அடையணும், அதே நேரத்தில் பாஜகவையும் எதிர்க்கிறது ரெண்டுமே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க 5 வாங்கிட்டு ஓகே எங்களை நிர்பந்திக்கலாம் இல்லை, ஒரு வேண்டுகோள்னால நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு இருக்காரு வீரபாண்டியன். ஆனால் வெளியில வந்து அந்த 3 பேருமே காட்டுறப்ப ரொம்ப சோகமா இருந்தாங்க. அதான் சொல்லிடுறாரு, சோர்வு அடைஞ்சிருக்கோன்னு தான், இருந்தாலும் ஓகே பிஜேபி எதிர்க்கிறோம்ல. அதுவும் முத்தரசன் போட்டோ பாக்குறப்ப எனக்கே வேதனையா இருந்தது. அவருக்கு என்ன சொல்றதே தெரியல, அமைதியா இருந்தாரு தலையை தொங்க போட்டுக்கிட்டு. ஓகே, ஆனா சிபிஎம் சண்முகம் விடுற மாதிரி இல்ல, நாங்க 8 கேட்டுக்கிட்டு இருக்கோம், குறைஞ்சது போன டைம் கொடுத்த மாதிரி 6ஆவது எங்களுக்கு வேணும்னு விடாப்படியா நின்றுகிட்டு இருக்காரு. அது யாரு பேசினாலும் சரி நாங்க இறங்கி வர மாட்டேன்னு தான் அவருடைய ஸ்டாண்டு இருக்கு. 6 கொடுத்துருவாங்க போலதான் தெரியுது சிபிஎம்முக்கு. ஆமா, இன்னைக்கு மாலை வந்து எல்லாமே இறுதி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க, 6 தொகுதி. அதே மாதிரி விசிகால இருந்து 10 தொகுதி வரையும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப 7 கன்ஃபார்ம் ஆயிருக்கதா சொல்றாங்க. அதுவுமே இன்னைக்கு இன்னும் சில நேரத்துல வந்து அறிவிப்பு வந்துருன்றாங்க. 5 தனி தொகுதியும் 2 பொது தொகுதியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விசிகாக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா, இது வரைக்கும் 43 தொகுதிகள் இது வரைக்கும் இப்ப 5 மணி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு திமுகல. ஏற்கனவே காங்கிரஸ்க்கு நம்ம பார்த்திருந்தோம் 28 தொகுதி, அப்புறம் மதிமுகவுக்கு 4, இன்னைக்கு வந்து சிபிஐக்கு 5, ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுக்கு 2, அதே மாதிரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வந்து 2 கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 43 தொகுதிகள் இது வரைக்கும் சீல் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் வந்து இந்த முக்குளத்தோர், புலிப்படை உள்ளிட்ட சில உதிரி கட்சிகள் எல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் தலா 1 கொடுத்து முடிப்பாங்க. எல்லாமே உதயசூரியன் நீக்க போற ஒரு கட்சிகள் தான் அது. ஆமா, இப்ப இதுவே மதிமுகவே 3 எம்எல்ஏ டிஎம்கேக்கு தான், 1 எம்எல்ஏ தான் அந்த தனி சின்னம், அதுவும் ஜெயிச்சாதான். இருந்தா கூட நாங்க வாக்குறுதி கொடுப்போம் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு வைகோ. வாக்குறுதியை வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மதவாத சக்திகளை ஒழிக்கணும், குறிப்பா இந்த மதம் சார்ந்த கட்சிகளை தடை பண்ணணும் வலியுறுத்துவோம். அதே மாதிரி தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு, அதே இன்னொரு பக்கம் கல்வி வாய்ப்பு வந்து அதிகப்படுத்துறது, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, இது எல்லாத்துலயும் வந்து நாங்க வந்து வாக்குறுதியா கொடுத்துருக்கோம். இது திமுக கிட்ட வலியுறுத்தி நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, என்னதான் அது 3 சீட்டு உதயசூரியன் விட்டு கொடுத்தா கூட வாக்குறுதி கொடுக்கறத பத்தியா, வாக்குறுதி மன தைரியத்தை நம்ம பாராட்டணும். நிறைவேற்றுவாரா? 100%. Imperfect show on road Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks associate sponsor Boomer Shirts and Dhotis. நம்ம புண்ணியமூர்த்தி களத்துல இருந்து நிறைய தகவலை சேகரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னொரு வீடியோ நமக்காக கொடுத்துருக்காரு, அது என்னன்னு பாத்திரலாம். Imperfect show on road Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் ஷர்ட்ஸ் அண்ட் தோட்டிஸ். இன்றைக்கி நாம் திருக்குவளையில் இருக்கோம். எங்கே இருக்கோம்னு சொல்லவே வேண்டியதில்லை, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். கலைஞர்களுடைய பூர்வீக வீடான திருக்குவளையில் தான் இருக்கும். தொடர்ந்து நாகப்பட்டினத்தை தொடர்ந்து இந்த திருக்குவளைக்கு வந்திருக்கோம். திருக்குவளை மக்கள் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக இவருடைய வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே சர்ப்ரைஸாக ஐபிஎஸ் ஃபேன்ஸ் 2 பேரை வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஈரோட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. சார் சொல்லுங்கள் உங்களை பற்றி. சார் நான் ஈரோடுங்க சார். நான் உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ அகஸ்மாத்தாக அந்த பக்கம் வந்தோம். அன்னைக்கு கோயில் பயணமாக வந்தோம் அன்னைக்கு. சரி, உங்களை பார்த்தோன்னா உங்களையும் பார்த்து ஜஸ்ட் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஓகே, இந்த ஷோ பற்றி சொல்லுங்கள் சார். ஷோ ரொம்ப நல்லா இருக்குங்க சார், ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க சார். இப்போ அந்தந்த ஊரில் என்ன கலை நிலவுங்கிறத சரியாக எடுத்து போட்டுருக்காங்க. அதுக்காக விகடனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஓகே, உங்கள் ஏரியாவில் எப்படி தேர்தல் கலை நிலவரமா சார்? எங்கள் ஏரியா நல்லா தான் சார் போயிட்டு இருக்குது. ஆனால் யாருன்னு சொல்ல முடியல, சொல்ல முடியாமல் இருக்குது. ஆனால் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க சார். ஓகே, இப்போ நம்ம கலைஞர்களுடைய வீடு எப்படி இருக்குது, திருக்குவளை மக்கள் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சரோட சொந்த ஊரான திருக்குவளை வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, அவருடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் என்ன கள நிலவரம், அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியோட நிலவரம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஐபிஎஸ் ஆன் ரோட் ஷோவை பாருங்கள். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இப்படி சொல்றது ஈஸி தான், சுருக்கமா சொல்றதுதான் கஷ்டம். டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். அஇஅதிமுக சொல்லிட்டீங்க, வேகமா சொன்னீங்கன்னா டங் ட்விஸ்டர் விளாடலாம். சரி, இது வந்து சசிகலா உடைய கட்சி. ஒருத்தர் இருந்து கடன் வாங்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க சசிகலா. சக்கரவர்த்தி கிட்ட இருந்து இப்போ வந்து விருப்ப மனு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போயஸ் கார்டன்ல காலையில 11 மணிலேருந்து கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க.
காலையில கூட்டம் கூடி இருக்குமே. நேத்தா காலைல வந்து 10:30 இருந்து ஒரு 300 பேருக்கு டீ காஃபி எல்லாம் ரெடியா வச்சிருந்தாங்களாம். அப்போ வரைக்குமே 15 பேர் வந்துருந்தாங்களாம். டீயே தீரலையா? அப்புறம் எப்படி விருப்பம் மனு? டீயே இல்ல, சேர்லாம் போட்டுச்செல்லாம் காலியாவே இருந்திருக்கு. அப்புறம் 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. 11:30 வரைக்கும் நல்ல நேரம் முடியுதுங்கிறதுனால ஏற்கனவே நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அதெல்லாம் தெரியாம நல்ல நேரம் வரைக்கும் காத்திருந்து நல்ல நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் கூப்பிட்டு ரூம் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மொத்தமாவே 1 மணி நேரத்துல 51 ரூம் ஒன்று தான் வாங்கப்பட்டுதான். 51 வாங்கிருக்காங்களாம். யார் அந்த 51 பேரு? அதுல முக்கியமான கேள்வி வேற கேட்டிருக்காங்க. நீங்க உங்க தொகுதியில எவ்வளவு செலவாகும், நீங்க எவ்வளவு செலவு செய்ய முடியும், சரி மீதி தொகையாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா மீதி தொகைக்கு என்ன பண்ணுவீங்க அதையும் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே கட்சியில இருந்து கொடுக்க மாட்டான் விருப்ப மனுவை தவிர. விருப்ப மனுவே டப்பு தான்பா, சும்மா கொடுப்பாங்க. அதுவும் வந்து கட்சி அலுவலகத்துல கொடுப்பாங்க. ஆனா இவங்க வீட்லயே போயஸ் கார்டன் வீட்லயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அலுவலகம் தான் இல்லையே. இல்ல, சசிகலா ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த 51 பேர்ல 2 பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்பயாவது வேலை பாக்குறவங்களுக்கு தான் தனியா அலுவலகம். எங்க சின்னம்மா தான் 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதனால எங்களுக்கு தனியாலாம் தேவையில்லை, வீடுதான் அலுவலகம், அதுதான் கோயில் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதான் ஒருத்தர் வீட்டுல இருப்பாரு, ஒருத்தர் ஆபீஸ்ல இருப்பாருடா, 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான் சொல்லலாம் சின்னப்பா. அதுதான் 2 பேரும் எனக்கு வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன்லயே இருக்கிறாங்க. இதுல வந்து எடப்பாடி மண்ணக்கவ வைக்கணுங்கிறது ஒரு பெரிய குறிக்கோளா வச்சுக்கிட்டு இந்த கட்சியில எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தியாக தலைவி சத்தியம் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்போம் என்ன ரிசல்ட் வர போகுதுன்னு. இன்னொரு பக்கம் வந்து டிவிகே நிர்மல்குமார் ஒரு 10ஆம் தேதி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டிவிகே கூட சசிகலா, ராமதாஸ், பிஜேபி யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தவே கிடையாது, எல்லாமே வந்து வதந்தி, யாரும் நம்பாதீங்க, அதெல்லாம் உண்மைக்கு மாறான தகவல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு அவரு. ஆனா நேத்து வந்து ஆதவ அர்ஜுனா கொளத்தூர்ல வந்து பேசியிருக்காரு. பேசுறப்ப எங்க கூட பேரம் பேசினாங்க, 2.5 வருஷம் நீங்க 2.5 வருஷம் நாங்க, 90 தொகுதியில் வரைக்கும் பேசினாங்கிறது அவரு சொல்லியிருக்காரு. ஆமா, இது முரணா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு பக்கம் கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்லா படிச்சு பாருங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொன்னோம், இவங்க பேரம்னா ஆஃபர் கொடுத்தாங்க எங்களுக்கு, நாங்க வந்து டெல்லியோட அந்த இதுக்கு வந்து மிரட்டலுக்கு அடிபணியில எங்க தலைவர் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த மேடையில ரஜினி தொடர்பான விவகாரம் பத்தியும் பேசப்பட்டுச்சு. ஆமா, ரஜினி ரசிகர் அசோக், இவர் வந்து முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்காரு. கொளத்தூர்ல மீட்டிங் போட்டப்ப தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு கூட்டம் தான் அது. அதுல வந்து ஆதவ அர்ஜுனா மேடையில் இருக்காரு. அப்பவே வந்து அசோக் மைக் பிடிச்சி என்ன பேசுறாருன்னா, நான் 13 வயசுல இருந்து ரஜினி ரசிகரா இருக்கேன், அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சதே ரஜினி தான், அவர் வந்து ஒரு போர்க்குணம் வந்து மிக்கவர், யாருக்கும் வந்து பயப்படாதவர், கொரோனா வந்ததுனால மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வரலையே தவிர பயந்தெல்லாம் அவர் அரசியலுக்கு வராம இல்ல, இது எந்த அடிப்படையில ஆதவ அர்ஜுனா சொன்னாரு எனக்கு தெரியல, இது விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பொது மேடையிலேயே ஆதவ அர்ஜுனாட்ட கேள்வி கேட்டாரு அசோக். ஆமா, அசோக் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு ஆதவ் பேசினது, அதுல எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு எனக்கு தெரியும், அந்த கூட்டத்திலே நான் இருந்தேன், ஆனா இது வந்து வீடியோவா பார்க்கும்போது பார்த்துருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேப்பர்ல படிக்கும்போது அது வேற மாதிரி போயிடுச்சு, அது வந்து எல்லாருக்கும் நீங்க விளக்கம் கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவரும் ஆதவ அர்ஜுனாவும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் திமுகல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அந்த டைம்ல, ரஜினி அரசியலுக்கு வந்த டைம்ல. அப்ப சர்வே எல்லாம் எடுத்தப்ப ரஜினிக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன டைம்ல சர்வே இடத்துல 18% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா திமுக குடும்பம் வந்து பதறிட்டாங்க. நான் வந்து மிரட்டினாங்கிறது நேரடியா போய் மிரட்டினாங்க அப்படிலாம் சொல்லலை, அவர் எதிராக அவதூறு பரப்புறது இந்த மாதிரியான வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வச்சுதான் நான் சொன்னேன், ஆனா அவரை சிறுமைப்படுத்தணும்னோ எதுவுமே நினைச்சு சொல்லலை, நான் வந்து பகிரங்கமா வந்து அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தின்னு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பேசும்போது அவரும் வந்து தலைவர் ரசிகர் தான், விஜயுமே வந்து தலைவரோட ரசிகர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அசோக் பேசும்போதும் வந்து அவர் ஏன் கட்சியில சேர்ந்தாருன்னா, போய் விஜயை மீட் பண்ணாராம். அப்ப கேட்டார், அந்த மாதிரி டிசம்பர் 12ஆம் தேதி தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் பேப்பர்ல ஆடு கொடுப்பேன், நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். நீங்க இந்த கட்சிக்கு வந்தாலும் நீங்க பண்ணலாம், நானே தலைவரோட ரசிகர் தான் விஜய் சொன்னாராமா. போன்ல கூட நீங்க வால்பேப்பரை மாத்த வேணாம்னு சொன்னதுனால பொறாமை இல்லாத லீடர்னு சொல்லி தான் இந்த கட்சியிலே சேர்ந்திருக்கேன்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ரஜினி பாராட்டு விழா மேடை மாதிரி தான் அந்த மேடை மாறி மாறி பாராட்டிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, திரும்ப அம்மா படத்தை வச்சுட்டாராமா. ஏன்னா விஜயே கூப்பிட்டு சொன்னாராம், நீங்க வச்சுக்கோங்க, என் படத்தை ஏன் வைக்கிறீங்கன்னு சொன்னாராமா. ஸோ யார் எந்த கட்சியில இருந்து வந்தாலும் அவங்க படத்தை வச்சுக்கலாம் போல, வால்பேப்பர்லயும் வச்சுக்கலாம், இதுலயும் வச்சுக்கலாம். ஒரு மாற்று கருத்தே கிடையாது போல விஜய்க்கு. அதுதான் ஜனநாயகன். அதான் ரிலீஸ் ஆகலையே, ரிலீஸ் ஆகாதனால இந்த மாதிரி படங்களை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மேடைகள்ல. திமுக டிவிக்கே தெரியுது, பட் என்டிஏ தலைமையிலேயே அதிமுக தலைமையிலான இது வரைக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. நேற்று கூட வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற இடத்துலயே வந்து பெண்களை கொச்சப்படுத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க.
2 அதிமுக முக்கியமான பிரமுகர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், CV சண்முகம் இதெல்லாம் பேசணும். அதை ஆமா, CV சண்முகம் இப்போ வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. பட் அது வாயில இருந்து வந்ததே தவறுன்னு இன்னும் கண்டனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அவர் மைண்ட்ல எவ்வளவு கொச்சையா இருந்தாலும் அப்படி வரும். இப்போ வேற மாதிரி கூட கேட்க முடியும் அதை, பட் நாகரிகம் கருதி நம்மளாம் அதை விட்டுறோம். இன்னொன்னு வந்து என்னன்னா, பியூஷ் கோயல் நாளைக்கு தான் வராராம் தமிழ்நாட்டுக்கு. ஓ, அவர் வர்றதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஆமா, இப்ப பியூஷ் கோயல் முதல்ல பிஜேபி இங்க எப்படி காங்கிரஸ் முதல்ல சீல் பண்ணி முடிச்சாங்க. பெரிய கட்சி 28 கட்சிங்கிற அறிவிச்சது காங்கிரஸ் தான். இவங்க வந்து போன வருஷம் ஏப்ரலே இத்தனையும் வந்து இணைஞ்சாங்க 2 பேருமே. அப்பயோ இருந்த காங்கிரஸ் திமுக கூட இணைஞ்சு எவ்வளவு சீட்டுங்கிறது வெளியே வந்துருச்சு. இது வரைக்கும் எவ்வளவு சீட்ல நிக்க போறாங்கன்னு தெரியல பாஜக. நாளைக்கு பியூஷ் கோயல் வர போறாங்க. வந்து எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு சீட்லாம் பிஜேபி போயிட போறாங்கன்னு தெரியுமா. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அதுக்கான அறிக்கை வெளியாகும்லாம் வந்து சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அமாவாசை வந்து இப்பதான் முடிஞ்சிருக்குதாமா. எல்லா இன்னைக்குதான் அமாவாசை முடியுதாமா. சரி, நாளையில இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் அறிவிப்போன்னு திமுகலையும் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் இதுவரை இது முடிச்சதுக்கு அப்புறம் அறிவிப்போன்னு வெயிட் பண்றாங்களாம். அவன் பகுத்தறிவு கட்சியில அப்படிதான் யோசிப்பாங்க. பகுத்தறிவோட யோசிக்கிற கட்சி அது. ஆமா, அதனால அதிமுகலையும் அந்த மாதிரிதான் யோசிச்சுட்டு ரெடி பண்ணி அமாவாசையா நல்ல நாள் ஆரம்பிப்பாங்களே. சரி, ஏதோ நாளைக்குதான் ஆரம்பிக்கிறோன்றாங்க. விடுங்க, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரி, பாப்போம். பியூஷ் கோயல் நாளைக்கு இங்க வராரு. நாடாளுமன்றம் நடந்துட்டு இருந்தா கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. வர்த்தகத்துறை அமைச்சர் வேற, வர்த்தகத்துல பல பிரச்சனைகள் வேற இருக்குது உலக அளவுல. இருந்தாலும் இந்த இதுவும் பிரச்சனைங்கிறதுனால இங்க வராரு. அது ட்ரம்ப் தானே முடிவெடுக்க போறாரு. இவருக்கு என்ன வேலை அங்க? வெளியுறவுத்துறை மட்டும் தானே ட்ரம்ப் வச்சிருக்காரு. வர்த்தகம் அதுக்குள்ளதான். ஓகே, அவர் தானே எவ்வளவு பெர்சன்டேஜ் எல்லாமே சொல்றாரு. சரி, ஓகே. அதான் வந்துட்டு இப்ப நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்க இன்னும் அவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விவாதம் போய்கிட்டு இருக்கு, பட்ஜெட் மீதான விவாதம். அதுல வந்து 58 கோடி பேரை இப்போ வந்து நம்ம அந்த காப்பீடு வரைவுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறதுக்குள்ள காப்பீடு துறை வேகமா வளர்ந்துட்டு வர்றதுனால இன்னும் 2033க்குள்ள எப்படியாவது அனைவருக்கும் காப்பீடு, மருத்துவ காப்பீடுங்கிறத அச்சீவ் பண்ணிடுவோம் இந்த கவர்மெண்ட் இருந்தா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நம்பிக்கையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க நாடாளுமன்றத்துல. அதே மாதிரி நாடாளுமன்றத்துல மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் உட்பட 8 எம்பிக்களை வந்து இது பண்ணியிருந்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க போன அமர்வுல. இப்போ அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி திரும்பி நீங்க வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா பாரு, இவ்வளவு கோடி பேர் மக்களுக்கு காப்பீடு பண்ணணும்னா 2033 வரைக்கும் ஆகும்லாம் லாஜிக்கா சொல்றாங்க. அதுவும் நம்பிக்கை தான் இருக்கான், அதுக்குள்ள பண்ணி நம்பிக்கை இருக்கு. ஆனா சார் மட்டும் ஈஸியா எடுத்து முடிப்பாங்களாம். இது என்னப்பா லாஜிக்கா இருக்கு? காப்பீடு பணம் சம்பந்தப்பட்டது இல்ல, அதனால வெயிட் பண்றாங்க. விமானத்துல போறப்ப விமான கட்டணங்களே ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. இந்த ஈரான் வார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால. இப்போ இந்த டிரான்ஸ்லெட்லாம் போட்டாங்கன்னா அதே பெரிய ஃபீஸ்லாம் வருதான். நிறைய பேர் அதனால கேன்சல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா, நம்ம விமானத்துல இந்த சீட்லாம் செலக்ட் பண்றப்ப அந்த சீட் செலெக்ஷன் ஃபீன்னு ஒன்று இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 60% வரைக்கும் அது நீங்க கட்டணம் வாங்கக்கூடாது. ஒரே PNR நம்பருக்கு பக்கத்தில் இருக்கை கொடுக்கணுங்கிற மாதிரி விமானத்துறை அந்த அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை கடைபிடிச்சாங்கன்னா நிச்சயம் அடிக்கடி விமானத்துல போறவங்களுக்கு இல்லை ஊர்ல அடிக்கடி இங்க வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அது. ஆமா. இன்னொரு பக்கம் சைனாக்கு போவோம். சைனால மாகால் நகர்ல வந்து ஒரு பெண்மணி, ஒரு 70 வயசான பெண்மணி தட்டு மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஒரு போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி திரும்பி பாக்குறப்ப ஒரு ரோபோ வந்து நின்றுருக்கு. ரோபோ வந்து நின்னோடனே அவங்க பயந்துட்டாங்களாம். உடனே இந்த ரோபோவை பார்த்து பயங்கரமா திட்ட, உடனே அங்க இருக்கிற காவல்துறைக்கு போன் பண்ண அந்த ரோபோவை கைது பண்ணிட்டு போனாங்க. காவல்துறை கைது பண்ணிட்டு போனாங்க. இது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் இதை ஃபேக்ட் செக் பண்ணி பாக்குறப்ப அப்படிலாம் கிடையாதான். அதை இல்ல, ஒரிஜினல் வீடியோ தானே அது. அது வந்து ஒரு ஆய்வுக்காக அந்த ஏரியால அந்த பிரச்சாரம்லாம் பண்ணும்ல, அதுக்காக அனுப்பிவிட்டுருக்காங்க ஒரு நிறுவனம். அப்ப அந்த மூதாட்டியை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்கு அந்த ரோபோ. ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்குன்னு என்ன அர்த்தம்? அப்படியே நடக்கிறதான அது பாட்டுக்கு ப்ரோக்ராம்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்ல. அப்புறம் 50 வயது அந்த ரோபோக்கு சொந்தக்கார ஒருத்தர் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் அடிக்கடி வெளியில சுத்த விடாதீங்க, கட்டி போடுங்க வீட்டுல, கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பப்பட்டதா தகவல். ஆனா ரோபோ அரெஸ்டட் உலகத்துல முதல் ரோபோ மனுஷட்ட சட்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பயம் வைரல் ஆயிடுச்சு அந்த செய்தி. ஓகே. இன்னொரு பக்கம் வடகொரியால தேர்தல் நடந்திருக்குப்பா. அது இன்னைக்கு நியூஸ் வந்த உடனே எனக்கு தெரியுது பாரு. ஆமா. ஆனா அங்க எத்தனை கட்சி அப்படின்னா ஒரே ஒரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்கு. ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு வேட்பாளருக்காக எல்லா மக்களும் லைன்ல நின்று அந்த ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும் அமுத்திட்டு போவாங்க. ஆமா, அதான் ஒரே ஒரு வேட்பாளர்னா அது 687 இடம் இருக்கு அந்த சுப்ரீம் பீப்புள் அசம்பிளில. அந்த 687 பேரையும் முன்னாடியே செலக்ட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு தொகுதிக்கு வருன்னு. அது ஒவ்வொருத்தர் பேர் இருக்குமா, அதுல டிக் பண்ணணுமா. இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா அது கேட்டா வடகொரியா ஜனநாயகம். அதுல என்ன தெரியுமா மேட்றதுல 99.93%
கிம் ஜாங் வந்துருச்சு, மீதி 0.07 எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களாம். இப்ப அது பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்ப இந்த 0.07 உயிரோட இருப்பாங்களா இல்லையானே தெரியாது. இல்ல அதுதான் அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்குல்ல. அது என்னன்னா அங்க ஜனநாயகம் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக சும்மா இவங்களே போட்டிருக்காங்களா இந்த நம்பரை அப்படின்னு தான் வந்து அமெரிக்க ஊடகங்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் இருக்கும், சீட்ல ஒரே ஒரு சின்னதை மட்டும் தான் குத்த முடியும். அப்புறம் எப்படி எதிர்ப்பு வாக்கு விழுந்திருக்குன்னு கேட்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா, அதை அடிச்சுட்டாங்களாம் குத்தாம. பேப்பர் வச்சு இது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா. அந்த சின்னதெல்லாம் பண்ண முடியுமா அங்க? ரிஜெக்ட் பண்றதுக்கு அங்க என்ன இருக்கு? அதான் வந்துட்டு என்னன்னா இங்க ஜனநாயகம் இருக்குன்னு காட்டுறதுக்காக சும்மா ஒரு இது நம்பர்ஸை காட்டுறாங்க. கேட்டா மக்களால் தெரிந்ததுக்கு அப்புறம் ஆட்சி நடத்துறோம்லாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வேட்பாளர் பிடிக்கல நான் ஓட்டு போட மாட்டேன்னா அதை சீக்கிரட்டா எதுவும் பண்ண முடியாதான். தனியா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கா. அது வந்து யாருன்னு அடையாளப்படுத்திட்டு தான் பண்ணணுமா. அவ்வளவுதான். அப்படி யாரும் பண்ண மாட்டாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை கட்டி காப்பாத்துறோம். அவ்வளவுதான். போய் சொன்னாங்கன்னா அப்படியே போக வேண்டியதான் பரலோகத்துக்கு அவங்க வடகொரியாவை பொறுத்த வரைக்கும். ஆமா. இன்னொரு பக்கம் அந்த ஈரான் வார் அதுவுமே வந்து ரொம்ப சீரியஸா தான் போய்கிட்டு இருக்கு. தினம் தினம் வந்து தாக்குதல்கள் மாறி மாறி தாக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நிறுத்துற மாதிரியே இல்லை, அமெரிக்கா தரப்பும் சரி இவங்க தரப்பும் சரி. இதுல அமெரிக்கா வந்து நேட்டோ நாடுகள் அதே மாதிரி ஐரோப்பிய யூனியன் இங்கெல்லாம் போயிட்டு அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் நிறைய சரக்கு கப்பல் போகுது, அதை மீட்டெடுக்க உங்க போர்க்கப்பல்கள்லாம் கொடுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ட்ரம்ப்புக்கு யாருமே நீங்க கேட்டதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இப்ப நேட்டோ நாடுகளுக்கு எதிராக பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு. அமெரிக்காவோட பணத்தை கோடி கோடியா வாங்கி வச்சுக்கிறீங்க நாட்டோ நாடுகள்லாம், ஆனா எங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நாட்டோ நாடுகளோட உதவியே தேவையில்லை, நாங்க ஜெயிச்சுட்டு வந்த போறேன்னு சொல்றாரு. இவர் தான் உதவி வேணும்னு கேட்டாரு, இப்ப உதவியே தேவையில்லைன்றாரு. இன்னொரு பக்கம் பிரான்ஸ் அதிபராக உதவி பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாரு, அவரும் உதவி பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சவங்க அவர் சீக்கிரம் பதவியிலிருந்து போவாப்லன்னு சாப்பிட விட்டுக்கிட்டு இருக்காப்புல டொனால்டு ட்ரம்ப். ஆமா, இது வந்து ஓகே உண்மையான பிரச்சனைனா வருவாங்க, நீ வாலண்டியரா போய் சண்டை எழுத்துக்கிட்டு இருக்கிற எப்படி வந்து வருவாங்க. ஆமா, இதை யார் சொல்றான்னா அமெரிக்காவோட கவுண்டர் டெரரிசம் சீஃப், அமெரிக்க பயங்கரவாத தடுப்பு மையத்தோட தலைவராக இருக்கிற ஜோ கென்ட் அவரே சொல்றாரு, ஈரானால நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அமெரிக்காவுக்கு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம போய் அவங்களையே அடிக்கணும், இது வந்து மனசாட்சிக்கு விரோதமா இருக்கு. இது எதனால நடக்குதுன்னா இஸ்ரேலோட தூண்டுதலாலையும் அழுத்தத்தாலையும், அதே மாதிரி அமெரிக்கால ஒரு பெரிய லாபி இருக்கு இந்த மாதிரி போர் நடத்துறதுக்கு, அவங்களோட தூண்டுதலால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது என் மனசாட்சிக்கு ஒத்து போகல, இந்த போர்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவரே ரிசைன் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. ஏன்னா அமெரிக்கால இருந்து ஒரு 2000க்கும் மேல நேவி படைகள் வந்துகிட்டு இருக்கான் ஈரானை நோக்கி. அந்த சுத்தி இருக்க பகுதியில நோக்கி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, இது வரைக்கும் இந்த போர்னால அமெரிக்காவுக்கு சுமார் 1,00,000 கோடிக்கு மேல செலவாயிருக்கான். சுமார் 10-15 நாள் தான் நடந்திருக்கு இந்த போர். இன்னும் பல மாதங்கள்லாம் போச்சு அப்படின்னா அமெரிக்க மக்களே கொந்தளிப்பாங்க போலதான் தெரியுது. இப்பவே கொந்தளிப்புல தான் இருக்காங்க. பெட்ரோல் விலையெல்லாம் கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னும் போக போக பொருளாதாரம், அமெரிக்க பொருளாதாரத்துக்கே இது பிரச்சனையா வரும். அவங்க பொருளாதாரத்தை தாண்டி இது இந்தியா வரையும் எதிரொலிக்குது. பல நாடுகள்லயும் இந்த ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுன்னு போய்கிட்டு இருக்கு. பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு இந்த போருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான்ல நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட தலைவராக இருந்தார் அலி லாரிஜானி அப்படிங்கிறவர். அவர் இப்போ கொல்லப்பட்டிருக்கதா அறிவிச்சிருக்காங்க. இதை ஈரானும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து பல நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு, எங்களுக்கு ஆதரவாக இருங்க இஸ்லாமிய நாடுகளுக்கு. இப்போ வந்து அவரே கொல்லப்பட்டிருக்காரு. ஏப்ரல் 23 முகூர்த்த நாள் வேற. அதனால என்ன ப்ரோ, தாலி கட்டிய கையோடு வாக்களித்த வந்த மணமக்கள்னு வருவாங்க. அதை நினைச்சாதான் ஆமா அதே கெட்டப்ல வருவாங்கல்ல, அதை நினைச்சா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஃபீல் பண்றாங்களா. விறகு அடுப்பின் வாழ்வதனை சிலிண்டர் அடுப்பு கவும், இறுதியில் விறகு அடுப்பே வெல்லும். டிவி ரிமோட் மைண்ட் வாய்ஸ், இந்த விரல் தானே ஓயாம மாத்திட்டே இருக்குன்னு உடச்சு விடுற மாதிரி போட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது இறுதி சுற்று நாளைக்கு நடக்க போகுது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும். ஏன்னா அவங்க 40 குறையாம கேட்டுட்டு இருக்காங்க பாஜகல. எடப்பாடி பழனிசாமி 50 கூட கொடுக்குறாங்க, ஆனா 50 அப்படி ஜெயிச்சு போயிருவாங்க. பரவாயில்லையா, 25 மட்டும் தான் கொடுக்க முடியும் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜெயிக்கணுமா அவங்க ஜெயிக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்கிற மைண்ட் செட்ல இருக்காரு எடப்பாடி. ஆமா, இதனால வந்து இறுதி சுற்று நடக்க போதில்ல. இல்ல கேப்பாரா, தாமரைக்கு பதிலா ரெட்டையில நில்லுங்க, நான் சீட்டு கொடுக்குறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காப்பா. அவங்களே தாமரை மலர்ந்தே தீரணும் தான் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு பேக்கேஜ் டீலிங் தானே பேசுறாங்க. நீங்க மொத்தமா 70 தொகுதி கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துருவோம், நாங்க எவ்வளவு தொகுதி நிக்கிறோம் நாங்க 10 வரும்னு தான் சொல்றாங்க பிஜேபி இது வரைக்கும். நாளைக்குதான் அந்த மோதல்லாம் வெளியே வரலாம். பாப்போம், பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். நன்றி.
காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.